RN ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல என்றும் RSS கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு தான் தகுதியானவர் எனவும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அரசின் உரையை ஒரு ஆளுநர் புறக்கணித்ததுங்கிறது இதுதான் முதல் தடவை. அவர் சொன்ன காரணங்கள் என்னென்னா, தேசிய கீதத்தை ஆரம்பத்திலேயே சரி, அந்த கூட்டத்தொடரில் அந்த நிகழ்ச்சி சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதுக்கு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அன்றைக்கி ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த தேசிய கீதத்தை அவங்க வாசிக்கலாம், அந்த காரணத்தினால அவர் புறக்கணிக்கிறான்னு சொல்லி போயிருக்கிறாரு. அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அவர் சொன்னது ஆளுநர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சட்டசபையுடைய மரபு என்னென்னா, அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி என்னென்னா, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அதை பாடிட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் உரை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய கீதம், இதுதான் சட்டசபையுடைய மரபு. ஆனால் அவர் புதுசாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி செய்யணும், முதலையும் பாடணும், முடிஞ்ச பிறகு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட ஒன்றே நான் கேட்குறேன், நான் சென்ற முறை இதே மாதிரி தேசிய கீதம் வாசிச்சுட்டு இருக்கும்போது இதே ஆளுநர் மதிக்காமல் அவர் வெளிநடப்பு செஞ்சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேசிய கீதம் வாசிக்கும் போது நம்மளுடைய இந்தியர்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை என்னென்னா, எந்திரிச்சு நின்று அதுக்குண்டான மரியாதையை நம்ம செலுத்தணும். அதை முதல்ல அவர் செய்யலை, போராடவை. அதுவும் இல்லாமல் சென்ற முறை அவர் தயாரிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்ட பெயர்கள், முக்கியமான பெயர்கள், நம்முடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர், நம்மளுடைய இந்திய விடுதலைக்காக போராடியவர், நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அவர் பேர், தந்தை பெரியார் பேர், நம்ம இந்திய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய பேர், பேரறிஞர் அண்ணாவுடைய பேர், நம்முடைய டாக்டர் கலைஞருடைய பேர், இந்த பேர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு அவர் வாசித்தார். அது அது எந்த இதில் அவர் சொல்லியிருக்காருன்னு தெரியல எனக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுல என்னென்ன எவ்வளோ தூரம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதுதான் அவருடைய செயல்பாடாக இருக்குது. நான் இன்னொன்று சொன்னேன், அடுத்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவர் செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புதுசாக ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் RSS கொடி இருக்கு இல்லையா, அதை கொடியை ஏற்றிட்டு அந்த RSS ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதை வாசிக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக செயல்படுறதுக்குன்னா எந்தவித தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, RSS உடைய பிரச்சார கொள்கை பரப்பு செயலரோட அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஆளுநராக இருக்கிற அடிப்படை தகுதிகளோடு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர்